Milky Mist ice creams. என்னெல்லாம் நம்ம நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் கரெக்டாக நினைக்குது. மல்லி அப்போவே சொன்னாங்க, இந்த கம்பெனிக்கு மட்டும் வேண்டாம், இங்கே மட்டும் நான் வேலை பார்க்க மாட்டேன்னு. ஆனால் அந்த மேனேஜர் கேட்டாரா? கடைசியில் எப்படி வந்து முடிஞ்சது? எல்லாருக்கும் முன்னாடியும் அதை ராஜிமா வேணும்னே மல்லியை காலில் விழுக சொல்லி ஃபோனை தூக்கி போட்டு உடச்சி, அப்பப்பப்பப்பப்பா இப்படித்தான் நடக்கணும், இப்படித்தான் பண்ணணும், இதுக்கெல்லாம் ஒரு எல்லை இருக்குது அப்படின்றதெல்லாம் தாண்டி எவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்த முடியுமோ, எவ்வளோ தூரம் ஹர்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணிட்டாங்க இந்த ராஜிமா. கூட இவ்வளோ பேர் இருக்காங்களே, என்னதான் இருந்தாலும் ஒரு மனிதாபிமானம் வேண்டாம்? ஸோ அவங்க வந்து நமக்கு கெட்டவங்களோ நல்லவங்களோ நமக்கு பிடிச்சவங்களோ பிடிக்காதவங்களோ 4 பேருக்கு முன்னாடி இப்படிலாம் பண்ணக்கூடாதுல்ல. இதெல்லாம் தாண்டி அதை விஜய்க்கும் தெரியப்படுத்தியிருக்காங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. விஜய் இதை பார்த்துட்டு பயங்கரமாக டென்ஷனில் கோவத்தில் கத்திட்டு போகிறாரு. என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியல. இன்னும் நிறைய அதிர்ச்சியான விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன, மல்லி என்ன பண்ண போகிறாங்க, எப்படி சமாளிக்க போகிறாங்க, எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரஞ்சி, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு. ரஞ்சிதா வேண்டாம் ப்ளீஸ். அப்ப கால்ல விழு. எங்க போயிட்டு வர? பக்கத்துல கடைக்கு. மலே, காய்கறி கடைக்கு போயிட்டு வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? எனக்கு எல்லாமே தெரியும். ஏன் அந்த கம்பெனிக்கு போன? அவ இஷ்டத்துக்கு தான் நடந்துப்பா. அப்படியே இருக்கட்டும். சாய்ஸே இல்ல, சான்ஸே இல்ல. பன்னீர்னா மில்கி மிஸ்ட் இதுதான். இது மட்டும்தான். Paneerna only Milky Mist. மில்கி மிஸ்ட் பன்னீர் டிக்கா, மில்கி மிஸ்ட் பன்னீர் சில்லி, மில்கி மிஸ்ட் பன்னீர் 65. இதுதான், இது மட்டும்தான். Paneerna Milky Mist only Milky Mist. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.